இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தம்கி தால் சொல்லுவாங்க, அது சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 200 கிராம் மைசூர் பருப்பு, கொஞ்சம் பருப்பு கலந்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸு, ஒரு 4 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிட்டு நான் ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். நான் மொத்தமாக போட்டுப்பேன். போட்டு வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் நான் மொத்தமாக போட்டு வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி மொத்தமாக போட்டுங்க. அது மேலே எண்ணெய், அது இப்போ ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேங்கண்ணா. 5 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு இதில் போட்டு வதக்கிக்கணும். இது போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இப்போ மிளகாத்தூள் நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், பார்த்து ஊற்றிருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. குக்கர் மூடி ஒரு 6 விசில் வரட்டும், அது வரைக்கும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பு இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போடுறோங்க. இந்த பருப்பு நம்ம கடையக்கூடாது, கடுகுளுத்தம் பருப்பு கடையாமல் அப்படியே போட்டுடணும். கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ அந்த கடையாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.